ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு நான் கோதுமை ரவை உப்புமா தாங்க பண்ணேன். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க. உதிரி உதிரியா அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம் எல்லாமே சேர்த்து பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கோங்க. இஞ்சி துண்டுகள் கொஞ்சமா சேர்த்து அதுவும் கலந்து விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், ஒரு தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு 1 கப்பு கேரட், 1 கப்பு பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு நான் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேங்க. பாருங்க, இந்த டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்துனா கரெக்டா உதிரி உதிரியா சூப்பரா வருங்க. பாருங்க, 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் இருங்க. பாருங்க, காயெல்லாம் வெந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இந்த நேரத்துல 1 டம்ளர் கோதுமை ரவையை எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிருங்க. பாருங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, உதிரி உதிரியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இந்த நேரத்துல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவி விடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணிடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.